எடுத்து கொடுக்குறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாவக்காய் கசப்பு இல்லாமல் எப்படி செய்கிறதுன்றத அதான் ஒரு வீடியோவாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மாமா எடுத்துட்டு இருக்கா அப்படிங்க. என்ன குடிச்சீங்க? காலுக்கு அப்படி சமையா இருக்கு. நல்லா இருக்கு. வாசனை நல்லா இருக்கு. கம்ஃபர்ட் வாசனை. இதெல்லாம் உப்பு. இது வந்து பாவக்காவை எண்ணெயில் நாங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள் இவ்வளோ பெருசு பெருசாக இருந்தது. ஃப்ரை ஆனால் இப்படி ஆகிடும், சுண்டிடும். சாம்பார் பொடி. மிளகாய்த்தூள். ஓகே, இப்போ நல்லா வதங்கி வந்துச்சு. ஊற்றின எண்ணெயெல்லாம் நீங்கள் பாருங்கள், ஆட்டுங்க. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ வந்து நம்ம அந்த அதாவது எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்ச பாவக்காயை போடுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் வீட்டு வேகணும். பாவக்காய் வரண்டா இருறா. இதை ஆஃப் பண்ணிட்டு வரேன். கொஞ்சம் அவ்வளோலாம் வேண்டாம். கொஞ்சம் இந்த டம்ளரில் 1/4 டம்ளர் ஊற்றுவோம். கால் ஓகே, மூடி வச்சிரு. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். ஊற்றியாச்சு. ஓகே, பாயசம் சட்னி. கேணி எடுத்து போட்டேன். என்ன கறிக்குழம்பு செய்கிறோம். அது கண்ணு தெரியாதுன்னு லைட் போட்டேன். எங்க சீரகம் உப்பு போட்டுக்கலாம். பத்தலைன்னா நீங்கள் போட்டலைன்னா உப்பு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் உப்பு போடுறது நீ காட்ட மாட்டேன். உப்பு போட்டு நீ காட்டிட்டு நல்லா கொஞ்சம் வெந்து வரணும். ஓகே 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 வந்துடும். பக்கத்தில் காட்டினா பக்கத்தில் தெரியும். இந்த கேப்பில் நாங்கள் கொஞ்சம் நெட்டை வச்சுருக்கிறேன். பாயாசத்தையும் சிட்டு போட்டுறோம்.
கொஞ்சம் மீதி எடுத்துக்கோங்க சுட்டு கவர் பண்ணி இந்த சுட்டு அதெல்லாம் சொல்லுவா பட்டும் இங்க மேலேயே கூட மேல இருந்து உங்க பாட்டி வருவாங்க காலையில குடு ஆத்தாக்கு குடு அப்படிங்கிறது மிரட்டுறது இட்லிக்கு வச்ச சட்டை நல்லாயிருக்கும். இட்லிக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்க கைஸ், நல்லா இருக்கும். அதாவது இட்லி சாதம் சப்பாத்தி எதுக்கு வேணாலும் இந்த கசப்பு இல்லாத அதாவது பாவக்காய் தொக்கு இப்படிதான் செய்யணும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சாப்பாடுவோம் இருங்க, ஒரு நிமிஷம் சாப்பாடையும் காமிச்சிடலாம். ஒயிட் ரைஸ், ரசம், பாவக்காய் தொக்கு, அவ்வளோதான். அது சுக்கு காஃபி, டீ, சுக்கு காஃபி, அப்புறம் பாவக்காய் தொக்கு. வித்தியாசமாக போட்டாங்க. கசப்பில்லாத சாப்பிடுங்க. யாராச்சும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி சின்ன பாவக்காவே பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்க கூட இந்த மாதிரி தொக்கு மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே இந்த பாவக்காய் தொக்கை வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.